அதனுடைய 14வது வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தையே அது மாற்றுகிறது. இன்னைக்கு உலகத்துல மனிதன் தன்னை விட மேன்மையாக யாரையும் ஆசீர்வதிப்பதே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை, அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளை, அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை நோக்கி ஜெபிக்கிற அவருடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் அநேக நாட்கள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் எத்தனை நாட்கள் ஜெபித்திருப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமான வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தமான வசனத்தின்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்க பேரை பெருமைப்படுத்துகிறது. அந்த ஆசீர்வாதம் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் சிறந்திருக்கும்படி செய்கிறது. அந்த ஆசீர்வாதம் உங்களை உயர்ந்த இடத்திலே உட்கார வைக்கிறது. அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வீழ்ச்சிகளை மாற்றி, தோல்விகளை மாற்றி ஒரு பெரிய பெருக்கத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படி அவர் செய்கிறார். இந்த நாளிலும் கூட உங்க வேலையில, உங்க குடும்பத்துல, உங்க கூடாரத்துல, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய ஊழியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை இல்லாத ஒரு மேன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எத்தனையோ நாட்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து விட்டேன், வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை, எந்த அறிகுறியும் இல்லை, எந்த பெருக்கமும் இல்லை, ஏன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் எப்படி காத்திருந்து பொறுமையோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொண்டானோ, அதுபோல நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதியும், ஆண்டவரே தொழிலை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், கூடாரத்தை ஆசீர்வதியும், வேலையை ஆசீர்வதியும்பா. எல்லாவற்றிலும் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் வெளிப்படட்டும், உம்முடைய பேர் பெருமைப்படட்டும், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்கும்படி, விஸ்தாரமாக்கும்படி, விருத்தியாயிருக்கும்படி, வர்த்திக்க பண்ணும்படி கர்த்தருடைய வாழ்க்கை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.